சுட சுட இந்த மாதிரி தட்டில் சாதத்தை போட்டுட்டு மேலே நல்லெண்ணெய் இந்த மாதிரி நல்லா ஊற்றி அடுத்தது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சுண்டைக்காய் புளிக்குழம்பு சேர்த்துட்டு அப்பளத்தை வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க. வெல்கம் டு சுதாஸ்ரீ கிச்சன். இப்போ நம்ம சுண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கறி சுண்டைக்காய் ஒரு பாதி அளவுக்கு இந்த மாதிரி அரை கப்புக்கு எடுத்திருக்கேன். அடுத்தது இன்னொரு கப்பில் 1/4 கப்புக்கு துவரம்பருப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே மாதிரி சுண்டைக்காயும் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ இது 2 பொருளையும் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இப்போ அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது இந்த துவரம்பருப்பு கூட 1 ஸ்பூனுக்கு சீரகம், அரை ஸ்பூனுக்கு மிளகு, ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிடலாங்க. அதே மாதிரி சுண்டைக்காய்க்கும் தண்ணி ஊற்றிடலாம். இப்போ ரெண்டையும் சேர்த்து நம்ம குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு நல்லா வேக வச்சு இது எடுத்துகிட்டு வந்துடணுங்க நமக்கு. இப்போ நம்ம துவரம்பருப்பு நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ அதே மாதிரி சுண்டைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாருக்கு எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற துவரம்பருப்பு, மிளகு, சீரகம், மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிளகு, மிளகாய் இதெல்லாம் தெரியாத அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்தது அதே மிக்ஸி ஜாரில் நம்ம வேக வச்சு இந்த சுண்டைக்காய்களையும் நம்ம போட்டுருணுங்க. போட்டுட்டு பல்ஸ் மோட்டில் வச்சு ஒரு 2 சுற்று எடுத்தால் போதும். ரொம்ப அதிகமாக சுற்றணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. அடுத்தது ஸ்டவ்வில் ஒரு வானிலை வச்சுருக்கிறேன். 3 ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். கடுகு 1 ஸ்பூனுக்கு, கடுகு பொரிஞ்சதும் உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூனு, பெருங்காயம் கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் 1 கப் எடுத்திருக்கேன். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சுண்டைக்காய் புளி குழம்புக்கு நமக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கணும். பொதுவாக இந்த சுண்டைக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்துட்டோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்குங்க. அதே சமயம் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த சுண்டைக்காயை அதுவும் மிளகு சீரகத்தோடு சேர்த்து சாப்பிட்டா தைராய்டு பிரச்சனை ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் ஊற வச்சு. இப்போ இந்த புளி தண்ணியும் இப்போ இந்த வெங்காயத்தோடு சேர்த்துடலாம். இப்போ புளி கரைசலை இந்த வெங்காயத்தோடு சேர்த்தாச்சு. அரை ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இந்த புளியானது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா கொதித்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய புளி இந்த மாதிரி பச்சை வாசனை போக நல்லா கொதித்து வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி கொதித்து வந்த பிறகு தான் நம்ம சேர்க்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த சுண்டைக்காய், துவரம்பருப்பு எல்லாம் சேர்த்து விழுதுருக்கு பார்த்திங்களா. இது எல்லாத்தையுமே இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இந்த சுண்டைக்காய் புளிக்குழம்பை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் லிக்விடாக இருந்துடக்கூடாது. இதோட தேவையான உப்பு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். ரொம்ப இப்போ நமக்கு வதக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் கெட்டியான பதம் வந்துடும். அதனால் நம்ம அந்த மிக்ஸி ஜாரை கழுவுனா தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்குது. அதனால் இந்த மிக்ஸி ஜார் கழுவுனா இந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டால் நமக்கு கொதித்து வர்ற கடைசி ஸ்டேஜ் ரொம்ப கரெக்டாகவே இருக்கும். ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமான நம்மளுடைய புளிக்குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ இது கூட கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் மேக்கர் தான் இது. ரொம்ப நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டணும். நம்மளுடைய சுண்டைக்காய் புளிக்குழம்பு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மேலே நான் கருவேப்பிலையை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ கடைசியில் நம்ம கருவேப்பிலை சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்காக நான் கடைசியில் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுணுங்க. அட்டகாசமான நம்மளுடைய சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த சுண்டைக்காய் புளிக்குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.